உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். அடியே சிவபிரதீபா. நம்ம ஏற்கனவே கந்தர் அனுபூதி சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 14 பாடல்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? 14வது பாடல்கள் பார்த்தாச்சு. அதனுடைய கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல பாடல் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய கதையை நம்ம இன்றைக்கி பார்க்க ஆரம்பிக்கலாம். பாடலுக்கு போகலாம். கைவாய் கதிர்வேள் முருகன் கலல் பெற்று உய்வாய் மனனே ஒளிவாய் ஒளிவாய் மெய் வாய் விழி நாசியோடு செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவா வினையே அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம். 5 புலன்களின் வழி உங்களுடைய எண்ணங்கள் போகாமல், உங்களுடைய ஆன்மாவும் எண்ணமும் அதை நோக்கி போகாமல், இந்த ஆன்மா எதுக்காக வந்ததோ அதனுடைய வழியை தேடி போகணும். இந்த புலன்களின் வழி போனால் வினை தான் மிஞ்சும். அதற்கு பதிலாக கதிர்வேலாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவழியை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் நமக்கு அதுக்கு பொருளாக பார்த்தோம். அதுக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய கதையை பார்க்கலாமா? ஒரு அழகான சேத்திரம் நம்மளுடைய ராமேஸ்வரம் தான். ராமேஸ்வரம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இடமாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அழகான சேத்திரம் ராமேஸ்வரம் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. அங்கே ஒரு முறை ஒரு உற்சவத்தின் காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழகான கொடியேற்றம். அந்த கொடியேற்றம் நடைபெறுறது 21 நாட்களுக்கு விரத முறை ஃபார்மாலிட்டி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வச்சுருக்காங்க. 21 நாட்களுக்கு ராமேஸ்வரம் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த உற்சவத்தின் காரணமாக கொடியேற்றத்துக்கு பிறகு அந்த கொடி இறக்கிற வரைக்கும் எல்லாரும் விரதத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அங்கே வாழக்கூடிய ஒரு அழகான நாய். அந்த நாய் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அந்த கோவிலில் ஓரியன்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தெருக்களில் இருக்கக்கூடிய உணவுகள் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு நாயாக அது இருக்குது. இந்த உற்சவ காலம் அப்படிங்கும் போது நிறைய முற்றுதல் பண்ண வருவாங்க, சொற்பொழிவு பண்ண வருவாங்க, சற்சங்கம் நடத்துவாங்க, பட்டிமன்றம் நடத்துவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா? இது போல் நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் அங்கே வராங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை ஒவ்வொருத்தரும் அங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. இது போல் வந்த ஒரு சொற்பொழிவில் இந்த நாயும் உட்காந்து கேட்கக்கூடிய அங்கே என்ன நடக்குதுங்கிறத பார்க்குது. அங்கே பேசக்கூடிய விஷயங்களை அதையும் கேட்குது. அப்போது சேத்திர பெருமையை பற்றி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. எந்த சேத்திரத்தை பற்றி தெரியுங்களா? காசியை பற்றி, காசியோடைய அந்த சேத்திர பெருமையை பற்றி ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார். ரொம்ப அழகான விளக்கங்களோடு சுவாமியை கண்டிப்பாக கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு இடமாக காசி சேத்திரம் இப்போவும் இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. அவர் சும்மா சொல்லிட்டு போகல, உண்மையும் கூட தான். கண்டிப்பாக முழு மனதோடு காசி சென்றால் நம்முடைய சுவாமியை நம்மால் தரிசனம் பண்ண முடியும். 100% நமக்காக சுவாமி வருவார். அதில் மாற்று கருத்தே வேண்டாம். இது எல்லாத்தையும் அவர் சொல்கிறார். அங்கே போனால் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். அடுத்த பிறவி நல்ல பிறவியாக உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை இருந்தால். அல்லாது போனால் முக்தின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி எத்தனையோ இன்ஃபர்மேஷன்ஸ் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இதை எல்லாத்தையும் கேட்கக்கூடிய அந்த நாய் எப்படி இருக்குது? அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே சொற்பொழிவு பண்ணும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா அந்த நேரம் ரொம்ப பாசிட்டிவாக இருப்போம். இப்போ இதெல்லாம் கரெக்டு தான், இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப அழகாக இருப்போம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் அந்த நினைவுகள் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அடுத்த நாள் யோசிச்சு பாருங்கள், முதல் நாள் என்ன நடந்ததுன்னு கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. அதை அப்படியே மறந்து போயிடுவோம். இதுதான் சொற்பொழிவில் இருக்கிற பிரச்சனையே. சொற்பொழிவு கேட்குறப்ப நல்லா தான் இருக்கும், ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் 100% கிடையாதுங்கிறது தான் உண்மையும் கூட. சில விஷயங்கள் நமக்கு நினைவில் இருக்குமே தவிர அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமான்னு கேட்டால் அது இல்லை தான். அது இப்படி தான் எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா மனிதர் இயல்பே அப்படிதாக தான் இருக்குது. இதில் பார்த்தா அதுக்கு நாய்க்குட்டியை கேட்கவா வேணும்? இப்போ அந்த நாய் இது எல்லாத்தையும் கேட்குது. 21 நாள் எல்லோரும் விரதம் இருக்காங்க இல்லையா? தானும் அந்த விரதத்தை எடுக்கணும். தானும் அவங்க எல்லோரும் போகும்போது அந்த குரூப் ஆஃப் பீப்புள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறாங்க, நான் 21 நாள் முடிஞ்சதுக்கு பிறகாக நம்ம எல்லோரும் காசிக்கு போகலாம், போயிட்டு அங்கே போய் சுவாமியை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அங்கே முற்றுதலுக்கு வந்த சிலர் பேசுகிறதையும் அந்த நாய் கேட்குது. இவங்க கூடயே நம்மளும் காசிக்கு போய் அந்த சுவாமியும் தரிசனம் பண்ணி முக்தின்ற ஒரு விஷயத்தை நம்மளும் வாங்கிக்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த நாய்க்குட்டிக்கும் வருது. இது இப்படியே இருக்குதா? அப்போ அது என்ன உணர்வோடு இருக்குது? 21 நாட்களுக்கு நான்வெஜ், சரியா? நான்வெஜ் அசைவம் சாப்பிடாம எப்படி எல்லாரும் விரதம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே போல் தானும் விரதம் இருந்து 22வது நாள் இந்த மற்ற அடியார்கள் எல்லாம் போகிறாங்க இல்லையா, அவங்க கூடயே சேர்ந்து பயணப்பட்டு காசிக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணணும். இது அதனுடைய ஒரு பிளானாக அது வச்சுருக்கு. இப்படியே 21 நாட்கள் நகர்ந்து போகுது. ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக எப்படி மற்ற அடியார்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எப்படி கோயிலுக்குள்ளே வந்து
அவங்கள அந்த முற்றோதலுக்கான வேலைகள் பார்க்குறது, சுவாமிக்கான என்ன மற்ற விஷயங்கள் என்ன செய்யணுமோ ஹெல்ப் பண்ணுறது, இந்த உழவார பண்ணி இப்படி என்னெல்லாம் செய்கிறாங்களோ இது எல்லாத்துக்கும் அதுவும் உறுதுணையாக அதுக்கு என்ன செய்ய முடியுமோ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அதுவும் செஞ்சுட்டு அங்கே கோயிலில் என்ன பிரசாதம் கொடுக்குறாங்களோ அதையே அதுவும் சாப்பிட்டுட்டு ஒரு கடுமையான விரத முறையை இந்த 21 நாள் ரொம்ப அழகாக அது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிது. எல்லாருக்குமே ரொம்ப பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு. இந்த நாய்க்குட்டி எவ்வளோ அழகாக எல்லாருக்கும் உதவி செய்யுது, எவ்வளோ அழகாக உள்ள நின்று எல்லா வேலைகளும் அதுவும் பார்க்குதுன்னு பார்க்குறவங்களுக்கு கூட ரொம்ப ஆசையாக இருந்தது அந்த நாய்க்குட்டியை பார்த்து. 21 நாள் முடிஞ்சது. இன்றைக்கி இரவு முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறாங்க, கொடியை இறக்கக்கூடிய அந்த உற்சவமும் அங்கே நடைபெறுது. கொடியை இறக்கியாச்சு. அங்கே வந்திருக்கக்கூடிய அடியார்கள் அடுத்தது காசிக்கு போகிறதுக்கான ஏற்பாடுக்கு முன்னோக்கி போகிறாங்க. இந்த 21 நாள் ஃபார்மாலிட்டி முடிஞ்சிருச்சு இல்லையா. இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்சோன்னே என்ன பண்ணுவோம், அடுத்த நாள் போய் உடனே நான்வெஜ் வாங்கிட்டு வந்துடுவோம்ல, அசைவ உணவுகள் போய் வாங்குவோம் இல்லையா. அதே போல் என்ன பண்ணுறாங்க எல்லோரும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, போய் நான்வெஜ் வாங்கிட்டு வந்து சமையல் செஞ்சு அவங்க சாப்பிட்றதுக்காக முற்படுறாங்க. இந்த நாய்க்குட்டிக்கு எப்படி இருக்குது, 21 நாள் 22 நாள் முடிஞ்சு போச்சு. 23வது நாட்கள் அந்த உணர்வு, அந்த சுவையினுடைய உணர்வு, அந்த வாசனை அதுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ யோசித்து பார்க்குது, அப்போ அந்த வாசனை எவ்வளோ நல்லா இருக்குல்ல, இது அதுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் இல்லையா, அது ஒரு நான்வெஜ் அப்படின்றது அதுக்கு பிடிச்ச ஃப்ளேவர், அது ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த ஃப்ளேவர் அப்படின்னு அது யோசிக்க ஆரம்பிக்குது. இப்படி யோசிக்கும் போது ஐயோ இப்படிலாம் செய்யக்கூடாது, அப்படிலாம் யோசிக்கவே கூடாது, நம்ம வந்து சுவாமிக்கு டெடிகேட்டடாக இருக்கும், இந்த ஒரு பிறவியே நமக்கு வேஸ்ட்டு தான், மிஞ்சி போனால் ஒரு 15 இயர்ஸ் நம்ம வாழ போகிறோம், இதுக்காக நம்ம மிஞ்சி போனால் ஒரு நாய்க்குட்டிக்கான ஒரு வாழ்நாள் காலம்னு பார்க்கும்போது 15லேருந்து 20 வருஷம் அவ்வளோதான். அதுக்கு என்ன தோணுது, இப்போ நம்ம மிஞ்சி போனால் ஒரு 15 வருஷம் தான் வாழ போகிறோம், அதன் பிறகு திருப்பி மறுபடியும் வேறு ஒரு பிறவி கிடைக்க போகுது. இப்போ சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு பிறவி நமக்கு கிடைக்காம இருக்கும் இல்லையா, இதுக்கு போய் நம்ம நான்வெஜ்ஜுக்கெலாம் இந்த ஆசைப்படக்கூடாது, தப்பு இது அப்படின்னு மனசுக்குள்ளே அதுவே சொல்லிக்குது. சொல்லி அந்த பக்கமே போகக்கூடாது, நம்ம பாட்டுக்கு கிளம்பி அந்த அடியார்களோட காசிக்கு போயிடணும், முக்தியை போய் சுவாமிகிட்ட வாங்கியே தீரணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோடு பேசாமல் இருக்குது. அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு மதியத்துக்கு மேலே இந்த காலையிலேருந்து இந்த வாசனை இதுக்கு தெரிய ஆரம்பிக்குது. மதியம் 2 மணி 3 மணிக்கு மேலே சாப்பிட்ட மிச்சத்தை தூக்கி வெளியில் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுபோல் சில வீடுகளின் வாசலில் அந்த இலையோட அந்த மிச்சம் இருக்கக்கூடியதும் சில நான்வெஜ் இது சேர்த்து சாதத்தோட சில ஐட்டம்ஸ் தூக்கி வெளியில் போட்டிருக்காங்க. இப்போ இந்த நாய்க்கு என்ன ஆகிடுச்சு, அந்த ஃப்ளேவர் ஃபஸ்ட்டு வாசனை வரும்போது அப்போல்லாம் நினைக்கக்கூடாது, நமக்கு சுவாமி தான் முக்கியம்னு தோணுச்சு. கண்ணுக்கு முன்னாடி பார்த்தாச்சு, சரி அந்த நான்வெஜ் ஃபுட்டு அதுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தாச்சு. என்ன பண்ணிடுச்சு, டக்குன்னு வேகமாக போய் அந்த நான்வெஜ்ஜு வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிது. அது சாப்பிட்டோன்னு தான் அதுக்கு திருப்ப தோணுச்சான், 22 நாள் இந்த உணவை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இப்படி எப்படி நம்ம சாப்பிடாமல் இருந்துட்டோம், இதை விட பெரிய சொர்க்கம் நமக்கு என்ன வேண்டி கிடக்குது அப்படின்னு அது நினைக்கும் போதே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இதை கூப்பிட்டு, இந்த நாய்க்குட்டியை கூப்பிட்டு சாப்பாடு வச்சாங்களாம். அடுத்தது அங்கே போய் சாப்பிட்டுச்சான். அது சாப்பிட்டோன்னு தோணுச்சான், இந்த முன்னாடி சாப்பிட்ட அந்த உணவை விட இது இன்னும் எவ்வளோ சுவையாக இருக்குது, இந்த சுவையை மிஞ்சினது வேறு எதுவும் இருக்குதா, இதை தாண்டி வேறு என்னத்தை இந்த பிறவியில் நான் சாதிச்சிட போகிறேன் அப்படின்னு நினச்சிதான். அடியார்களை மறந்தே போச்சு. அடியார்கள் வந்தவங்க அவங்க ட்ரெயினை பிடிச்சி காசி பார்க்க அவங்க போயிட்டாங்க. இந்த நாய்க்குட்டிக்கு அந்த நினைவுகளையே மறந்தே போச்சு. திருப்பி யார் வீட்டு வாசலில் அந்த எச்சிலையை போடுறாங்க, எப்போ போய் சாப்பிட்லாம், யார் நம்மளை கூப்பிடும் போது போய் அங்கே போய் இந்த உணவை எடுத்துக்கலாம் அப்படின்னு திருப்பி இது என்ன ஆகிடுச்சு, அதுக்கு அதனுடைய ரொட்டீன் லைஃபு ஒவ்வொரு வீட்டு வாசலையும் எச்சில் இலையை பார்க்க ஆரம்பித்து விட்டது அந்த நாய்க்குட்டி. இங்கே நாய்க்குட்டியும் எச்சில் இலையும் நம்ம சொல்கிறோம், ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம எத்தனை நாள் இப்படி டெடிக்கேட்டடாக இருக்கோம். இந்த 5 புலன்களையும் அடக்கணுன்ற வழியை எத்தனையோ முறை நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்க்குறோம். இதை பார்க்கவே கூடாது, இதை பேசவே கூடாது, இதை கேட்கவே கூடாது, இந்த உடல் நோக்கி இருக்கக்கூடிய இன்பங்களை சுவைக்கவே கூடாதுன்னு இப்படி எத்தனையோ விஷயங்களை நம்மளும் நினைக்கிறோம். அது எல்லாத்தையும் சரியாக செஞ்சிடுறோமா? அதுதான் இல்லை. இந்த டைமுக்கு கண்டிப்பாக நான் செவ்வாய்க்கிழமைனா சுவாமி கும்பிட போயிடுவேன், காலையில் 5 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன், நான் குளித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக விளக்கேற்றி சுவாமி கும்பிடாமல் அடுத்த வேலையை பார்க்க மாட்டேன். எத்தனை பேர் அதை செய்கிறோம்? காலையில் எழுந்து காஃபி குடித்தா தான் அடுத்த வேலையே. எத்தனை பேர் இதை நினைக்கிறோம்? எத்தனை பேர் காலையில் எழுந்து நான் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன், ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்து எத்தனை பேர் அதை கண்டினியூ பண்ணுறீங்கன்னு யோசிச்சு பார்த்தா அது கண்டிப்பாக கேள்விக்குறியாக தான் இருக்குது. 100ல் ஒருத்தரோ 2 பேரோ மாத்திரமே தான் தான் எடுத்த முடிவில் ரொம்ப ஸ்டப்பனாக நின்று அதை சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்படி சாதிக்கிறதில்ல அதிகபட்சமாக இந்த 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா சக்ஸஸும் அந்த 2 பேருக்கு மட்டும்தானே கிடைக்கும். பாக்கி 98 பேருக்கு
அப்போ எங்கே லாஸ் ஆகுது, எங்கே நம்மளுடைய குறைபாடு இருக்குது அப்படின்னா இந்த 5 புலன்களையும் எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியலை. அதன் வழி நான் போயிட்டுருக்கேன். எப்படி இந்த நாய்க்குட்டி 21 நாள் அதுக்கு கிடைக்காத போது இருந்த அந்த விரதம், அதுக்கிட்ட இருந்த அந்த ஒரு ஸ்டபன்னஸ்ஸு என்ன ஆயிடுச்சு, அந்த ஃபுட்டு கிடைச்சதுன்னு உடனே அப்படியே மாறிடுச்சு. 22 நாள் அதால் இருக்க முடிஞ்சது, ஏன் 23ஆவது நாள் அதால் இருக்க முடியலை? அப்போ அதுக்கான கண்ட்ரோல் அது கையில் இல்லைங்கிற மாதிரி என்னுடைய 5 புலனுக்கான கண்ட்ரோல் என் கையில் இல்லைன்னா இதே போல் தான் திரும்ப திரும்ப ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த பிறவி பெருங்கடலுங்கிறதுல நான் பிறக்க இறக்கங்கிற விஷயத்த நான் சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன். யோசிச்சு பாருங்கள், என்னுடைய வாழ்நாள் காலம் எவ்வளோ நாள் இருந்துட போகுது, அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயத்த நான் அனுபவிச்சிட போகிறேன் இந்த 5 புலன்கள் வழி. சரியா? இதையும் தாண்டி பேரானந்தம்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லும் போது அதையே அனுபவித்து பார்க்கக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு வரல. அப்படி அந்த எண்ணம் வந்தால் அதுக்காக எனக்கு தெரியுங்க, முக்தின்னு ஒரு விஷயம் எனக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா அதை நோக்கி நீங்கள் முதலடியாக என்ன எடுத்து வச்சுருக்கீங்க? இதை உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள். பதிலும் நமக்கு நாமே தான் சொல்லணும். இந்த பாட்டில் சொல்ல வர விஷயமே நமக்கு என்னென்னா, இந்த 5 புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பாக 5 புலனை அடக்கினா மாத்திரம்தான் சுவாமியை நோக்கி என்னால் போக முடியும். ஆனால் சாத்தியமானு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அந்த 5 புலன்கள் வழி நான் சொல்கிறத கேட்டுட்டேன், அது சொல்கிறத மட்டும்தான் நான் என் புலன்கள் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்குறேன் அப்படின்னா நான் வினை பயனை மாத்திரமே தான் சேர்த்துக்குவேன். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ அந்த 5 புலன்கள் சொல்கிறத நான் கேட்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு துணையாகத்தான் இங்கே நம்ம முருகனை பிடிச்சிக்கங்கன்னு ஐயா நமக்கு சொல்கிறார். சரிங்களா? இங்கே முருகனை இருக்க பிடிச்சிக்கோ, முருகன்கிட்ட அந்த பொறுப்பை விட்டுரு. எப்பா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது என்னால் செய்ய முடியலை. இது செய்யறதுக்கான அனுகிரகத்தை நீ பண்ணுன்னு இந்த பொறுப்பையும் சுவாமிகிட்ட ஒப்படைச்சு பாரு, அவன் உனக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்கிறது தான் நமக்கு இந்த அழகான பாடலாக இருக்குது. எல்லாருமே இந்த சூழ்நிலையை கடந்து தான் வந்திருப்போம். ஒன்று செய்யணும்னு நினச்சிருப்போம். இந்த நியூ இயர் அன்றைக்கி எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன் கதை தான், நான் இன்றைக்கி இதுக்கு மேலே இதை செய்ய மாட்டேன், இல்லை இதை தான் கண்டிப்பாக செய்ய போகிறேன். ஒரு மாதம் கூட கண்டிப்பாக இருக்காது இல்லையா? அப்போது நமக்கான ஸ்டபர்னஸ் இல்லை அப்படிங்கும் போது அந்த பொறுப்பை நாம் நினைக்கக்கூடிய, நமக்கு உணர்வாக இருக்குது, நம்மளை உணர்வாக எடுத்துகிட்டு வரக்கூடிய முருகனை முழுமையாக நம்புங்கள். நம்பி அவங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக என்னுடைய வாழ்வியல் மாற்றத்துக்கு அவன் பொறுப்பாக இருப்பான். சரியா? இதை எல்லாரும் யோசிக்கணும். உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வியும் கேட்டு அதுக்கான பதிலையும் நீங்களே தான் தேடணும்னு சொல்லி இந்த பதிவை இதோட நான் நிறைவு செய்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து பயணிப்போம்.